தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் ஆலோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறிப்போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிவிடாமற் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்றி தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது அனுப்பின 10 வாதைகளில் முதலாவது வாதை தண்ணீர் இரத்தமாய் மாறுவதாகும். கர்த்தர் அந்த வாதையினால் எகிப்து தேசத்தை வாதிக்கிறார். தண்ணீர் இரத்தமாக மாறிப்போகும் வாதை எகிப்தியருக்கு மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு மோசமான விளைவுகள் உண்டாயிற்று. எகிப்தியருக்கு மீன்கள் பிரதான ஆகாரம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எண்ணாகமம் 11:5. எகிப்து தேசத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போனதினால் அந்த தேசத்தின் மீன்கள் எல்லாம் செத்து போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருக்கிறது. பிற்காலத்தில் எகிப்து தேசத்தின் மீது மற்றொரு வாதை வரும். அப்போது மீன் வளர்க்கிற குளங்களில் தண்ணீர் இருக்காது, அவையெல்லாம் உடைந்து போகும். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். ஏசாயா 19:10. கர்த்தர் தம்முடைய நீதியினால் எகிப்தியரை வாதிக்கிறார். எகிப்து தேசத்தில் ஓடுகிற நைல் நதியே பிரதான நதியாகும். எகிப்தியருக்கு நைல் நதி ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. அவர்கள் நைல் நதியை தங்கள் தெய்வமாக நினைத்து அதற்கு ஆராதனை செய்கிறார்கள். நைல் நதி எகிப்து தேசத்தை செழிப்பாக்குகிறது. நைல் நதியின் மூலமாக எகிப்தியருக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாயிருக்கிறது. எகிப்தியர்கள் நைல் நதியை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை ஆராதியாமல் சிருஷ்டிக்கப்பட்ட நைல் நதியை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் எகிப்தியரை தண்டிக்கிறார். நைல் நதியில் உள்ள தண்ணீர் எகிப்தியருக்கு தெய்வமாய் இருக்கிறது. கர்த்தரோ அந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். இதுவரையிலும் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்த நைல் நதியின் தண்ணீர் இப்போது நாற்றம் எடுக்கிறது. நைல் நதியின் தண்ணீரை எகிப்தியரால் குடிக்க முடியவில்லை. நாம் கர்த்தர் சிருஷ்டித்த ஒரு காரியத்தை நமக்கு தெய்வமாக்கும் போது கர்த்தர் அந்த சிருஷ்டியையும் அதன் மூலமாக நாம் அனுபவிக்கும் நன்மையையும்
நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். எகிப்து தேசம் முழுவதுமே நைல் நதியை சார்ந்திருக்கிறது. எகிப்தின் விவசாயங்களும் தொழில்களும் வியாபாரங்களும் நைல் நதியை சார்ந்தே நடைபெறுகிறது. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். சகரியா 14:18. மோசே நைல் நதியை அடிக்கிறார். நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறி போயிற்று. இது எகிப்து தேசம் முழுவதும் அழிந்து போவதற்கு அடையாளம். எகிப்தியர் சிவப்பு நிறத்தை விரும்புவதில்லை. அந்த நிறம் அழிவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. பார்வோனும் அவனுடைய ரத வீரர்களும் செங்கடலிலே மூழ்கி செத்து போனார்கள். இந்த சம்பவத்திற்கு பின்பு எகிப்தியர்கள் சிவப்பு நிறத்தை அருவறுத்தார்கள். இப்போதோ கர்த்தர் நைல் நதியை சிவப்பு நிற இரத்தமாக மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே நடப்பித்த முதலாவது அற்புதங்களில் ஒன்று தண்ணீரை இரத்தமாக மாற்றினது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடப்பித்த முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. மோசேயின் மூலமாக நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணமானது மரணத்திற்கும் பயங்கரத்திற்கும் அடையாளம். திராட்சரசமானது கிருபைக்கும் சத்தியத்திற்கும் அடையாளம். திராட்சரசம் களைத்து போயிருக்கும் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலத்திற்கு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் வருகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, அவன் ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய கடினமான இருதயத்தை மென்மையான இருதயமாக மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதற்காக கர்த்தர் மோசேயை காலமே பார்வோனிடத்திற்கு போகுமாறு சொல்லுகிறார். பார்வோன் அதிகாலையில் நதிக்கு புறப்பட்டு வருவான். அப்போது மோசே பார்வோனுக்கு எதிராக நதி ஓரத்தில் நிற்க வேண்டும். மோசே தன்னுடைய கையிலே சர்ப்பமாக மாறின கோலை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். சர்ப்பமாக மாறின கோல் என்னும் இந்த வாக்கியத்தில் சர்ப்பம் என்பதற்கு நாகாஷ் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு தன்னீன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. கர்த்தர் பார்வோனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். பார்வோன் அதிகாலை வேளையிலே நைல் நதிக்கு வந்து அந்த நதியை ஆராதிப்பதற்காக வருவான். அதிகாலை வேளையிலே அவன் நைல் நதிக்கு தூபம் காண்பிப்பான். அந்த வேளையில் மோசே பார்வோனுக்கு எதிராக நதி ஓரத்தில் நிற்க வேண்டும். பார்வோன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருக்கும் இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை பண்ணி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் அவனோ இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பிவிட மறுக்கிறான். அவனுடைய மனம் மாற வேண்டும். கர்த்தர் பார்வோனை உடனே அழித்து போடாமல் அவனுடைய மனம் மாற்றமடைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய கட்டளையை மோசே பார்வோனுக்கு சொல்ல வேண்டும். பார்வோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்பதையும் மோசே அவனுக்கு அறிவிக்க வேண்டும். மோசே பார்வோனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே பார்வோனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாதே போனீர் என்றும், இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் சொல்ல வேண்டும். மோசேயும் பார்வோனும் நைல் நதி ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மோசே நைல் நதியின் ஓரத்திலே நின்று கொண்டு பார்வோனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். பார்வோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் எந்த நதியின் ஓரத்திலே நிற்கிறார்களோ அந்த நதியில் உள்ள தண்ணீர் இரத்தமாய் மாறும். நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாறும்போது அதை ஏதோ ஒரு இயற்கையின் மாற்றம் என்றோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் நதியின் தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறிற்று என்றோ பார்வோன் நினைத்துவிடக்கூடாது. கர்த்தரே நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் என்பதை பார்வோன் உணர வேண்டும். இதற்காகவே கர்த்தர் மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் பேசுகிறார். எபிரேயரின் தேவன் வல்லமை உள்ளவர். பார்வோனுக்கு கர்த்தருடைய வல்லமையை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாறி எகிப்தியர் அந்த தண்ணீரை
குடிக்கக்கூடாமல் அரவசிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை பார்வோன் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பார்வோனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஒவ்வொரு கிரியையும் நீதியும் நியாயமும் உள்ளதாய் இருக்கும். கர்த்தர் ஒருவனை காயப்படுத்துவதற்கு முன்பாக அவனுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருவரும் அழிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். இதற்காகவே கர்த்தர் பாவிகளை உடனே தண்டித்து விடாமல், அவர்களை உடனே நிர்மூலம் பண்ணி விடாமல், அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். பாவிகளோ கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்து தேவனுடைய கிருபைகளையும் அவருடைய பொறுமைகளையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மோசேயின் கையில் உள்ள கோல் இப்போது ஆரோனின் கையிலே இருக்கிறது. அந்த கோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சர்வ வல்லமை எங்கு வெளிப்படுகிறது? கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். எல்லா சிருஷ்டிகளும் நமக்கு தண்ணீராகவோ அல்லது இரத்தமாகவோ இருக்கிறது. சூரியனுக்கு கீழே உள்ள சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்களை நாம் அன்றாடம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நதியின் தண்ணீர் கலங்கலாக இருக்கும் அல்லது தெளிவாக இருக்கும். ஆனால் இங்கோ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நைல் நதியின் மீது வருகிறது. அந்த நதியின் தண்ணீர் முழுவதும் இரத்தமாய் மாறுகிறது. நைல் நதியின் தண்ணீர் மாத்திரம் என்று அல்லாமல் எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் வெளிப்படுகிறது. கர்த்தர் தண்ணீரை மனுஷருக்கு ஆசீர்வாதமாக சிருஷ்டித்திருக்கிறார். மனுக்குலத்திற்கு தண்ணீர் மூலமாக ஏராளமான நன்மைகள் உண்டாகிறது. ஆனால் மனுஷருடைய பாவமோ நன்மையை தீமையாக மாற்றுகிறது, ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றுகிறது. எகிப்து தேசத்தில் உள்ள மொத்த தண்ணீரையும் பார்வோனுடைய பாவம் இரத்தமாக மாற்றுகிறது. நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நமக்கு நன்மையாய் இருந்த காரியங்கள் தீமையாக மாறும்போது நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நமக்கு வந்துள்ள பிரச்சனைகளுக்கு நம்முடைய பாவம் காரணமாய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். பார்வோனுடைய பாவம் நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினது போல நம்முடைய பாவம் நம்முடைய ஜீவியத்தில் சந்தோஷத்தை துக்கமாக மாற்றும், ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றும், ஆரோக்கியத்தை வியாதியாக மாற்றும். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினால் நாம் கர்த்தருடைய கிருபைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. மோசேயும் ஆரோனும் கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்கிறார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் அவர்கள் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறிப்போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருக்கிறது. ஆனாலும் பார்வோன் மனம் மாறவில்லை. அவனுடைய இருதயம் கடினமாயிற்று. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அனுப்பிவிட மறுத்துவிடுகிறான். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது முதலாவது வாதையை அனுப்பியிருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தினாலும் அவருடைய நியாய தீர்ப்பினாலும் எகிப்து தேசத்தின் மீது இந்த வாதை வந்திருக்கிறது என்பதை பார்வோன் அங்கீகரிக்க மறுக்கிறான். மோசேயின் கையில் உள்ள கோல் சர்ப்பமாக மாறின போது அது ஒரு மந்திர வித்தை என்று பார்வோன் நினைத்தான். அதுபோலவே இப்போதும் நைல் நதியின் தண்ணீர் இரத்தமாய் மாறியது மற்றொரு மந்திர வித்தை என்று பார்வோன் நினைக்கிறான். பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளை வரவழைத்து மோசேயும் ஆரோனும் தண்ணீரை இரத்தமாக மாற்றினது போல அவர்களையும் மாற்றுமாறு சொல்லுகிறான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்கிறார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்படுகிறது. பார்வோன் அவர்களுக்கு செவிகொடாமல் போகிறான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போகிறான். எகிப்தின் மந்திரவாதிகளால் தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடிகிறது. ஆனால் அவர்களால்
இரத்தத்தை மறுபடியும் தண்ணீராக மாற்ற முடியவில்லை. பார்வோன் இதை சிந்தித்து பார்க்கவில்லை. பார்வோனுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. அவனுடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. மந்திரவாதிகளால் தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடிகிறது. அவர்களால் அதை மாத்திரமே செய்ய முடிகிறது. கர்த்தருடைய வல்லமையோ தண்ணீரை இரத்தமாகவும் மாற்றும், அந்த இரத்தத்தை மறுபடியும் தண்ணீராகவும் மாற்றும். இதுவே தேவனுடைய தெய்வீக வல்லமை. கர்த்தருடைய வல்லமை பரிபூர்ணமானது. அதுவே மெய்யானது. எகிப்தின் மந்திரவாதிகளுடைய வல்லமையானது அரைகுறையானது. அது மாய்மாலமானது. அது மனுஷரை வஞ்சிக்கக்கூடியது. எகிப்தியரால் நைல் நதியின் தண்ணீரை குடிக்க முடியவில்லை. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருக்கிறது. எகிப்தியருக்கு மாத்திரம் அல்ல, எல்லா மனுஷருக்குமே தண்ணீர் அத்தியாவசிய தேவை. கர்த்தர் நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றி இருக்கிறார். எகிப்தியர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு பதிலாக வேறு ஏதாவது வழியில் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறார்கள். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதி ஓரத்திலே ஊற்று தோண்டுகிறார்கள். அவர்கள் நைல் நதி ஓரத்தில் ஒரு சில இடங்களில் தண்ணீர் ஊற்றுகளை கண்டுபிடிக்கிறார்கள். பார்வோன் தேவனுடைய செய்தியை மறுபடியும் புறக்கணித்து விடுகிறான். அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு அழிவை தேடிக்கொள்கிறான். எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி ஓரத்தில் ஊற்றுகளை தோண்டுகிறார்கள். மோசே ஏற்கனவே நதியை இரத்தமாக மாற்றிவிட்டார். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு இரத்தமில்லாத நல்ல தண்ணீர் வேண்டும். எகிப்தியர் எல்லோரும் நதி ஓரத்தில் ஊற்று தோண்டி நல்ல தண்ணீரை காண்கிறார்கள். எகிப்தின் மந்திரவாதிகள் இந்த தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார்கள். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தாலும் கர்த்தர் எகிப்தியர் மீது கிருபையும் மனதுருக்கமும் உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதும் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். இது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு. ஆனாலும் கர்த்தர் நைல் நதி ஓரத்தில் ஒரு சில ஊற்று கண்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் எகிப்தியரை தண்டித்தாலும் ஆரம்பத்தில் அவர்களை மொத்தமாய் தண்டித்து நிர்மூலம் பண்ணிவிடாமல் அவர்களை மட்டாய் தண்டிக்கிறார். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. எகிப்து தேசம் முழுவதும் 7 நாட்களுக்கு இரத்தமாய் இருக்கிறது. இந்த 7 நாட்களிலும் பார்வோனும் எகிப்து தேசத்தாரும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களில் பார்வோன் தன்னுடைய தப்பிதத்திற்கு மனம் வருத்தப்பட்டு மோசேயினிடத்தில் வந்து எகிப்து தேசத்தில் உள்ள இரத்தத்தை தண்ணீராக மாற்றுமாறு விண்ணப்பம் பண்ணவில்லை. பார்வோனுடைய இருதயம் மிகவும் கடினமாயிருக்கிறது. அவன் தன்னுடைய தவறுகளுக்கு மனம் திரும்புவதற்கு பதிலாக அதனால் வரும் தண்டனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். எகிப்து தேசத்தின் மீதும் எகிப்து தேசத்தார் மீதும் வந்த நியாய தீர்ப்புகள் எகிப்தியரின் தெய்வங்கள் மீது வந்த நியாய தீர்ப்பாகவே இருக்கிறது. பார்வோனும் எகிப்தியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேவன் என்று அங்கீகரியாமல் தங்களுடைய தெய்வங்களை தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே கர்த்தர் எகிப்தியர்கள் மீது வாதைகளை அனுப்புகிறார். இந்த வாதைகள் எல்லாம் எகிப்தியரின் தெய்வங்கள் மீது வந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளாகும். விக்கிரகாராதனை செய்யும் ஒரு தேசத்திற்கு அழிவு வந்தால் அந்த பழி அனைத்தும் அந்த தேசத்தின் விக்கிரகங்களையே சேரும். அந்த தெய்வங்கள் தங்களுடைய ஜனங்களை தண்டிக்கின்றன அல்லது அந்த தேசத்தை விட்டு ஓடிப்போய் விட்டன என்று ஜனங்கள் நினைப்பார்கள். சில சமயங்களில் வல்லமையான மற்ற தெய்வங்கள் இந்த தேசத்தின் தெய்வங்களை மேற்கொண்டு ஜெயித்தன என்றும் தங்களுடைய தெய்வங்களுக்கு வல்லமை இல்லை என்றும் நினைப்பார்கள். எகிப்து தேசத்தில் தேவன் 10 வாதைகளை அனுப்புகிறார். இந்த வாதைகள் அனைத்தும் எகிப்தியரின் தெய்வங்கள் மீது வந்த நியாய தீர்ப்பாக அனுப்பப்பட்டவை ஆகும். எகிப்தியர்கள் நைல் நதியை ஒரு தெய்வமாக வழிபட்டார்கள். இதற்கு பல்வேறு பெயர்களும் பல்வேறு அடையாளங்களும் உண்டு. தெய்வங்களின் பிதா, ஜீவியத்தின் பிதா என்றெல்லாம் எகிப்தியர் நைல் நதியை அழைத்தார்கள். மேலும் எகிப்தியர் இரத்தத்தை அருவத்தார்கள். தங்களுடைய புனித நதி இரத்தமாக மாறிய போது எகிப்தியர் அனைவரும் பயந்திருப்பார்கள். தங்களுடைய நதி தெய்வம் வல்லமை இழந்து ஏன் இரத்தமாயிற்று என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பி போய் இருப்பார்கள். எகிப்து தேசத்தில் தவளையும் ஒரு தெய்வமாக கருதப்பட்டது. ஏராளமான தவளைகள் எகிப்திற்கு வந்தன. இவற்றை கண்டு எகிப்தியர் அருவரப்படைந்தார்கள். தவளை தங்கள் தெய்வமாக இருந்த போதிலும் அவை திரளாக வந்தபடியினால்
தங்களுடைய தெய்வத்தையே அருவருக்கிறார்கள். புழுதியில் இருந்து பேன்களும் திரளான வண்டு ஜாதிகளும் எகிப்து தேசத்தின் மீது வருகிறது. எகிப்தியரின் தெய்வங்களினால் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. அந்த தெய்வங்களின் வல்லமையையும் மீறி எகிப்து தேசம் முழுவதும் பேன்களும் வண்டு ஜாதிகளும் நிரப்பிற்று. எகிப்தியர் விக்கிரக ஆராதனை செய்தாலும் தங்களுடைய விக்கிரக கோவில்களை சுத்தமாக வைத்திருப்பார்கள். எகிப்து தேசம் முழுவதும் வண்டு ஜாதிகள் வந்து நிரப்புகிறது. பெயல்சபூல் வண்டுகளின் தெய்வம் என்று கருதப்பட்டான். எகிப்து ஜனங்களை அவனால் வண்டுகளிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அவனுக்கு வல்லமை இல்லை என்பது இதனால் தெளிவாயிற்று. எகிப்தியர்கள் தங்கள் மிருக ஜீவன்களை புனிதமானவைகளாக கருதினார்கள். அவைகளின் மீது கொடிய கொள்ளை நோய் வந்தது. எகிப்தியரின் தெய்வங்களினால் அவர்களுடைய புனிதமான மிருக ஜீவன்களை பாதுகாக்க முடியவில்லை. எகிப்தியர் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், ஆறுகள், மலைகள், மிருக ஜீவன்கள், தாவர வகைகள் ஆகிய எல்லாவற்றையும் தெய்வங்களாக வழிபட்டார்கள். எகிப்தியர்கள் மிருகங்களை பலியிட மாட்டார்கள். தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு கொடிய வாதைகள் வந்ததினால் தங்கள் மீது ஏதோ ஒரு தெய்வத்திடமிருந்து நியாய தீர்ப்பு வந்திருப்பதாக கருதினார்கள். அந்த தெய்வத்திற்கு முன்பாக எகிப்தியரின் தெய்வத்திற்கு வல்லமை இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார்கள். எரிபந்தமான கொப்புளங்கள் எகிப்து தேசத்து மனுஷர் மீதும் மிருக ஜீவன்கள் மீதும் எழும்ப பண்ணிற்று. இதுபோன்ற வாதைகளில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எகிப்து தேசத்தார் தங்கள் தெய்வங்களிடம் வழிபட்டார்கள். ஆனால் அந்த தெய்வங்களால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. எகிப்து தேசம் எங்கும் அக்கினியும் கல்மழையும் பொழிந்தது. எகிப்தியர்கள் தண்ணீரையும் அக்கினியையும் காற்றையும் பூமியையும் தாவர வர்க்கங்களையும் தெய்வங்களாக கருதி அவற்றை வழிபட்டார்கள். அக்கினியும் கல்மழையும் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து போட்டது. வெளியின் மிருகங்களையெல்லாம் முறித்து போட்டது. எகிப்தியர்கள் தங்களுடைய தெய்வம் என்று கருதியவைகள் எல்லாம் அக்கினியினாலும் கல்மழையினாலும் அழிந்தன. எகிப்தியர்கள் அக்கினியையும் வெளிச்சத்தையும் ஈசிஸ், ஓசிரிஸ் என்னும் தெய்வங்களாக பாவித்து அவற்றை வழிபட்டார்கள். எகிப்தியருடைய தெய்வங்களால் தங்களை காத்துக்கொள்ள முடியவில்லை. எகிப்திய ஜனங்களுக்கு அவைகளால் உதவி புரியவும் முடியவில்லை. எகிப்தியரின் சேராபீஸ் என்னும் தெய்வம் பயிர் வகைகளை வெட்டுக்கிளிகளிடமிருந்து பாதுகாக்கும் என்று எகிப்தியர் நம்பினார்கள். ஆனால் அந்த தெய்வத்தால் வெட்டுக்கிளிகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவனுடைய கட்டளைப்படி அவை வந்தன. தேவனுடைய கட்டளைப்படியே அவை செயல்படுகின்றன. எகிப்தியரின் தெய்வத்திற்கு அவை கீழ்ப்படியவில்லை. எபிரெயரின் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எகிப்தியரின் தெய்வங்கள் மாயையானவை. எகிப்தியர் சூரியனை தங்கள் தெய்வமாக ஆராதனை செய்தார்கள். சூரிய தெய்வம் தங்களை இருளில் இருந்து பாதுகாத்து வெளிச்சத்தை தரும் என்பது எகிப்தியரின் நம்பிக்கை. ஆனால் இந்த தெய்வத்தால் எகிப்தியருக்கு வந்த கார் இருளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு வெளிச்சத்தை தர முடியவில்லை. எகிப்தியரின் தெய்வங்கள் எகிப்தியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் பாதுகாக்க வேண்டும். எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளுக்கு மரணம் நேர்ந்தபோது எகிப்தியரின் தெய்வங்களால் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளை பிரகாரம் மாண்டு போனார்கள். எகிப்தியரின் தெய்வத்தினால் இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியவில்லை.